எல்லோருக்கும் இந்த பட்டிமன்றத்திற்கு இடையே பேசுகிறதுன்றது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும். இருந்தாலும் சில முக்கிய நிகழ்வுகளுக்காக, அதாவது சார் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த ஒரு நல்ல புத்தகம் வந்து ஜிஎஸ்டி பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். அதில் சாதனைன்னு சொன்னாங்க. அதில் சோதனைகளும் நிறையா இருக்குன்றதுனால அந்த சோதனைகளை கடப்பதற்கு அந்த புத்தகம் நமக்கு பயன்படுது. அதனால் அந்த புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். அந்த புத்தகத்திற்கு பின்னாடி நிறைய பல ஆண்டு உழைப்பு இருக்குது. தொடர்ச்சியாக செந்தமிழ் செல்வன் சார் அவர் ஒரு இராணுவ ஒழுங்கோட தொழில் உலகம் பத்திரிகையிலும் வணிகமணி இந்த மாதிரியான வணிக பத்திரிகைகளிலும் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதினார். அதை தொகுத்து கிட்டத்தட்ட 52 தலைப்புகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 52 மாதங்களாக எழுதப்பட்ட கட்டுரைகள் அது தொகுக்கப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் டைப்படிக்கப்பட்டு அதில் ஏகப்பட்ட பிழை திருத்தங்கள் பண்ணி சில மாதங்கள் கடுமையாக இரவும் பகலும் அவர் திருத்த வேலை செய்தார் சார். அதை அப்டேட் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு கடினமான பணி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 1000 திருத்தங்களுக்கு மேலாக ஜிஎஸ்டியில் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வர்ற ஜிஎஸ்டி கவுன்சில் செப்டம்பர் 3-4 இப்போ கூட போகிறாங்க. அதில் உள்ளதையும் அடுத்த வெளியீட்டில் அடுத்த பதிப்பில் அவர் அப்டேட் பண்ணி தான் தருவார். ஸோ அந்தளவுக்கு ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் இருக்குது. அதை வந்து கடுமையான பணி அதை செஞ்சு அதை புத்தகத்தை கொண்டு வந்தது மணிமேகலை பிரசுரம். கடைசியாக ஜனவரியில் வந்து அந்த புத்தகத்தை வெளியிடும் போது கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 50-60 பேர் நம்ம போய் அவரவே வாழ்த்து தெரிவித்தோம். அதுக்கு அப்போ முதல்ல நன்றி தெரிவிக்கிறது மணிமேகலை பிரசுரம். ஏன்னா அதற்கான ஒரு சரியான பதிப்பகம் தேடிக்கிட்டே இருந்தேன். வேறு பதிப்பகங்கள் போய் அப்புறம் மணிமேகலை பிரசுரம் ஏற்கனவே வந்து சாருக்கு முதல்லையே புத்தகம் போட்டிருந்ததுனால இப்போ ரெண்டாவது இந்த புத்தகத்துக்கும் சரி அவங்களே போய் அனுபவம் சொல்லி அவங்க உற்சாகமாக போட்டாங்க. இது ஒரு செய்தி. அப்போ அவங்களுக்கு நன்றி. முதல்ல வந்து தமிழ் சமூகத்துக்கு இப்படி புத்தகம் கொடுத்ததற்கு எஸ்எஸ்ஆருக்கு நன்றி. ஏன்னா இது யாரும் செய்யாத பணி. ஏன்னா போன தடவை அந்த முதல் புத்தகத்தை அப்பயே சொன்னேன் நான், இந்த பணி என்பது அரசு செய்ய வேண்டிய பணி. ஒரு தமிழறிஞருடைய குழுக்களை வைத்து ஜிஎஸ்டி சட்டத்தை எளிமைப்படுத்தி வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு பணி. அந்த வேலையை தனிப்பட்ட நபராக இருந்து அதை தன்னுடைய சொந்த காசில் போட்டதுக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய பணி. அதனால் அவருக்கு முதல்ல நன்றி. ரெண்டாவது மணிமேகலை பிரசுரத்திற்கு. மூணாவது வந்து இதற்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு ஜிஎஸ்டிபிஎஸ்ஓ இதே மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அது அரங்கு நிறைந்த கூட்டமாக இருந்தது. அதில் வந்து செந்தமிழ் செல்வன் சாரோட படித்தவங்க இருக்காங்கல்ல, பள்ளியிலையும் அதுலேயும் படித்தவங்க வந்து அவங்களுக்கு அதாவது உட்கார இடம் கிடைக்காம பெருமையாக நின்று சொல்லியிருக்காங்க. வந்தோம், எனக்கு இடம் கிடைக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி செந்தமிழ் செல்வன் சார்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த புத்தகத்தை ஜிஎஸ்டிபிஎஸ் அதை அங்கீகரித்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதற்கப்புறம் ஜிஎஸ்டிபிஎஸ் உறுப்பினர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ முருகன் சாரோ அல்லது சண்முகம் சாரோ அவரெல்லாம் அதிகாரிகளுக்கு போய் புத்தகத்தை வாங்கி கொடுத்தாரு. ஒரு 5 புத்தகத்தை வாங்கிட்டு போய் அதிகாரிகள் கொடுப்போம், அவங்க படித்தாதான் நம்ம நல்லா இருப்போம் சொல்லி அவங்களுக்கு போய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முருகன் சார் அவருடைய நண்பர்களுக்கு இப்படி நிறைய பேர் 5 புத்தகங்கள் 10 புத்தகங்கள் வாங்கி தன்னுடைய நண்பர்களுக்கு விநியோகித்தாங்க. அதே மாதிரி மதுரை சார்ந்த பூரண செல்வகுமார் உங்களுக்கு தெரியும். அவர் இப்போ வந்து தமிழகம் தழுவிய அளவில் பேச்சாளராக இருக்கிறாரு. ஜிஎஸ்டி குறித்த வகுப்புகளை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் எஸ்எஸ்ஆர் மேலே ஒரு மிகுந்த மரியாதை கொண்டிருக்கிறார். அவருடைய அலுவலகத்தில் வாங்கி புத்தகத்தை பல 100 புத்தகங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 புத்தகங்கள் வாங்கி அவருடைய ஐசண்டை வச்சுக்கிட்டு தபால் வழியில் மதுரையை சுற்றியுள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் விநியோகிக்கிறாரு. நேரடியாக வந்து அவ்வளோ அலுவலகங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு அவங்க அனுமதிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இப்படி தொடர்ச்சியாக இப்பயும் புத்தகம் போட்டிங்கன்னா எனக்கு அனுப்புங்க, ஒரு 50 புத்தகங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த சமயத்தில் பூரண செல்வகுமார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோக பூரண செல்வகுமார் போன்ற அந்த நீலகண்டன் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு சிறப்பான மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் நம்மளுடைய இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தி அது ஒரு 50-60 பேத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். அப்போ நீலகண்டன் சார் மாதிரி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் எஸ்எஸ்ஆர் மீது அன்பு கொண்டவர்கள் இந்த இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து என் பேரை அவருடைய புத்தகத்துக்கு விளம்பரத்தில் என் பேரை போட்டதில் மீனம்பாக்கத்துலேருந்து கிளம்புறேன். ஒரு 6:30 மணிக்கு கிளம்புனேன். நான் வீடு போய் சார் 10 மணி. அவ்வளோ என்கொயரி. அப்போ இந்த புத்தகம் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருக்கு. எல்லா மாவட்டங்கள்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து கூட வாங்கியிருக்கிறாங்க. பெங்களூரு, ஆந்திரா இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்தது. இன்னொன்று, இந்த புத்தகம் தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்ததில்
ஆடிட்டர்ஸ் நிறையா வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய என்கொயரி வந்தது. அதே மாதிரி ட்ரேடர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியும். அதாவது எளிமையாக எழுதுனதுனால அப்படி அப்படி வணிகர்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது முக்கியமான பதிப்பு. இப்போ ஜனவரியில் கொண்டு வந்தோம். சாருக்கு ஒரு 500 புத்தகம் போடுறோமே எப்படி போய் சேரும்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. சார் கண்டிப்பாக போகும் சார் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினதில் இப்போ 2வது பதிப்பு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்தில் அப்டேட்டட் வெர்ஷன் இப்படி கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்களா, இது மிகச்சிறப்பான பணி. அதே மாதிரி இந்த புத்தகம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியலைன்றதான் என்னுடைய வருத்தம். நிறைய சென்னையிலேயும் மட்டுமே பல ஆயிரக்கணக்கான வரியாளர்கள் இருக்காங்க. இந்த புத்தகத்தை பற்றி தெரிந்தால் இது லட்சக்கணக்கில் போக வேண்டிய புத்தகம். 1000ன்றதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன் நான். அதனால் இதை நாம் உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது நம்மளுடைய பணி தான். அது அவங்களுக்கு செய்கிற உதவி, தமிழ் சமூகத்துக்கு செய்கிற உதவின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நாம் கொண்டு போய் சேர்ப்போம். நன்றி. மீண்டும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. இந்த புத்தகத்தில் வந்து அப்பப்போ அப்டேட்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தை விற்பனை செய்வதில் பெரிய உதவி செய்தவர் முனிசாமி. அவரை பற்றி சொல்லாமல் விட்டுட்டார். ஸோ அவரை பாராட்டும் விதமாக அவருக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. நன்றி. ஒரு சின்ன டீ பிரேக்கு, அப்புறம் திருப்பி வில் ஸ்டார்ட் த செகண்ட் செஷன்.